மேத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸ் முகல் இவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், க்ரனாலஜிக்கலாக எப்படி வந்து எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்வராஜ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸ்வராஜ் சிவாஜி ஓகேவா. சிவாஜியோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சுயராஜ்யம் ஸ்வராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ சுயராஜ்யம்னா என்ன, யார் ஆட்சி ஆள்கிறார்களோ அவர்களுடைய சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆட்சி பகுதி. நெக்ஸ்ட்டு பாருங்க, மோகாசா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மோக்ஷம் சொல்லுவாங்கள்ல, இது வந்து இராணுவ அதிகாரிகளுக்கு சில நில மானியங்கள் தருவாங்க. ஸோ வந்து அந்த நில மானியங்கள் இராணுவ அதிகாரிகளுக்கு தந்தால் மோக்ஷம் ஆயிடுவாங்க அப்படின்றது ஓகேங்களா. சரஞ்சாமி அப்படின்றது என்னென்னா இராணுவ அதிகாரிகளுடைய சேவைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சேவைக்கு வழங்கப்படக்கூடிய நில மானியம் தான். ஆனால் அந்த மானியம் வந்து யாருக்கு சொந்தம்னா சாமிக்கு சொந்தம் ஓகேங்களா. சாமினா இங்கே என்ன வரும்னா அரசு ஆள்பவர்கள் ஓகேங்களா, அரசுக்கே சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தப்ஸ் அப்படின்றது என்னென்னா பேரரசுடைய மாகாண பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராவின்ஷியலோடைய. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த தப்பு பண்ணால் பிரிப்பாங்க, எங்கன்னா மாகாணத்துலேருந்து பிரித்து தள்ளி வச்சிருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்கானா அப்படின்றது பிராந்துக்கள் இருந்து சிறிய நிர்வாக பிரிவு. ஸோ தப்ஸ் அப்படின்றதும் பிராந்துக்கள் அப்படின்றதும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அதோடைய சின்ன பிரிவு தான் வந்துட்டு பர்கானான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பிரதர்ஸ்குள்ளே சின்ன பிரிவு வருது ஓகேங்களா, அது பர்கானா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டி, ஃபஸ்ட்டு பிரதரு, அப்புறம் பர்கானா, பாட்டில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின் கூடமே. ஸோ பாட்டில் அப்படின்னா பார்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, கிராம தலைவராக இருப்பாங்க. வர காசுலாம் வந்து அவங்க தான் வருவாயெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. சட்டம் எதாவது சரியில்லைனா வந்துட்டு சட்டத்தை கரெக்ட் பண்ணுவாங்க. பாட்டி, ஒரு ஊரில் இருக்க பாட்டிங்களாம் அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே யார் வருவாங்க, குல்கர்னி அப்படின்னு வருவாங்க ஓகேங்களா. குல்கர்னி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தலைவர் மற்றும் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நில வருவாயோட டாக்குமெண்ட்ஸ்லாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி பரிந்துரைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது கலெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் குல்கர்னி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ குல்கர்னின்னு எப்பவுமே கூலாக வேலை செய்வாங்க. ஸோ கிராமம் வந்து கணக்கில் பக்கத்தில் அவங்களுக்கு சும்மா சர்வசாதாரணமாக கூலாக வேலை செய்வாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக வந்துட்டு பாதுகாப்பாங்க ஓகேங்களா. அது குளிர்காலம் வந்தாலும் சரி. ஸோ குளிர். இங்கே தேஷ்முக் அல்லது தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை மாகாண அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பதவி வந்து யாருக்குன்னா பரம்பரை மாகாண அதிகாரிகளை வந்துட்டு இது பண்ணுவாங்க ஓகேங்களா, பரம்பரையாக ஓகே. ஸோ ஸ்வராஜி, நெக்ஸ்ட்டு மோகாக்ஷா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரஞ்சாமி, தப்ஸு, பர்கானா, பாட்டில், குல்கர்னி, தேஷ்முக். அடுத்த கேள்வி பாருங்கள், முகல்ஸோட பாடசாலையை வழங்கப்படும் நிலம் வந்து என்ன பேரில் அழைப்பாங்க அப்படின்னா மதத் இ மாஷ் ஓகேங்களா. மாசா எப்பயுமே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க முகல்ஸ் பேரில் ஓகேவா. ஸோ ஓகே, தேங்க்யூ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின் எக்ஸ்பெக்டரில் இருக்குது, மேபி இதில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து வரலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் இதான். தேங்க்யூ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ்.